சுமிதா இறந்துட்டாங்கன்றது பெரிய பரபரப்பு. இறந்தது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க, ஜிஹெச்சில் பாடியை வச்சாச்சு அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க பேப்பர்லலாம். ஜிஹெச் வாசலில் கட்டுக்கடங்காத கூட்டம். ஆனால் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, அங்கே கொண்டு போகாமல் இங்கே கொண்டு வராங்க. ராயப்பேட்டா மார்ஜரியில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு முடிஞ்சிச்சு. இப்போது ராயப்பேட்டா மார்ஜரி வந்து எங்கள் கண்ட்ரோல் மாதிரி ஆகிடுச்சு. E2, E6 எங்கள் கண்ட்ரோல், எங்கள் ஏசி கண்ட்ரோல் வருது இல்லையா? இப்போ மறுநாள் காலையில் அந்த போலீஸ் தான் வரப்போகிறாங்க. யார் இப்போ டீனர் போலீஸ் தான் வரப்போகிறாங்க. அவங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம். பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி ஏசி கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் தான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் நேம் வச்சாங்க. அப்போ வந்து ஜிஹெச் அங்கே ஒரே க்ரௌடு. போலீஸ் எல்லாம் பந்தோஸ்லாம் போட்டு கட்டுக்கடங்காத கூட்டம், எகிரி குதிக்கிறதும் உள்ளே போகிறதும், அவன் அந்த ரசிகர்கின்ற இதில் வெறியில் அவன் எல்லாம் சத்தம் போடுறது, ஆக்ரோஷமான ஒரு சூழ்நிலை, பதட்டமான சூழ்நிலை அப்போ சென்னையில். பட் இங்கே அந்த அம்மாவுடைய உடல் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஏசி கூப்பிட்டு இது மாதிரி இங்கே வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து நாளை காலையில் மாபிளைஸ் பண்ணணும். மாபிளைஸ் மீன்ஸு கூட்டுறது, போலீஸை கூட்டுறது. அது எப்படி சொல்கிறது, மாபிளைஸ்ன்றதுக்கு என்ன தமிழ்னா ஒருங்கிணைப்பு. அதாவது வந்து என்ன டியூட்டியில் இருந்தாலும் எல்லாரும் வந்துடணும்.